நமः சிவாய. ஓம் நமः சிவாய. மங்கை சொல்றது மங்கைன்னா அம்பாள். அவளுக்கு சாமி அம்பாளுக்கு உபதேசம் பண்ண இடம். சாமி கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு அதனுடைய பொருள் சொல்லுங்க போது இங்க வாழ்னு கூப்பிட்டு அங்க போய் அவர் சொல்றார். நடராஜர் பிள்ளை நடராஜர் ஆலயத்துக்கு போயிருப்பீங்க. நடராஜருக்கு இடது பக்கம் எந்த சாமி இருக்காரு? நடராஜ சாமிக்கு முன்னாடி இடது பக்கம் எந்த சாமி இருக்கும்? தனி சன்னதி ஒன்று இருக்கும். பெருமாள் எதிரில் இருக்காரு. சாமியை நீங்க பார்த்து நின்றீங்கன்னா வலது பக்கம் எந்த சன்னதி இருக்குது? கோயிலுக்கு என்ன சாமி பேர்? என்ன? ஒரு சித்தர். ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லுங்க. அந்த சித்தர் சாமி கிட்ட கேட்கிறாரு, நீங்க அம்மாளுக்கு சொன்னீங்களே அதே உபதேசத்தை எனக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சாமி சொல்றார், நீ அங்க வா, சிதம்பரத்துக்கு வாங்க சொல்லும் போது சிதம்பரத்துல சாமி பக்கத்துல உட்கார்ந்துக்கிறார். நீங்க சாமியை பார்த்து வணங்கிட்டு இருக்கும் போது வலது கை பக்கம் 8 பேர் வந்தாங்க கைலாயத்துக்கு சாமி கூட. அதுல ஒருத்தர் 2வது குழுவும் கொடுத்தாச்சு. சொல்லுங்க. அப்ப சாமி மங்கை. அதுக்கப்புறம் அந்த சித்தருக்கு சிதம்பரத்துல சாமி உபதேசம் பண்றார். அந்த நடனம் காட்சியை காட்டுறார். அந்த திருநடனத்துக்கு பொருள் என்னன்னு கேட்கும் போது முதல்ல சுவாமி திருநடனம் ஆடிய தலம் உத்தர கோச மங்கை. அதுக்கப்புறம் தான் ஆமா எல்லாத்துக்கும் இங்க வரைக்கும் இருந்தது. ஆனா சாமி மறத்தல் பண்ணிட்டார். பதஞ்சலி முனிவருக்கு சிவபெருமான் தன்னுடைய திருநடன காட்சியை அருளி செய்த இடம் சிதம்பரம். காரைக்காலம் கால் மாற்றி ஆடிய சபை மதுரை வெள்ளியம்பலம். ஆக சிவபெருமான் நம்ம அடியார்களுக்கு எது வேணுமோ அதை கேட்கிற மாதிரி கொடுத்துட்டு இருப்பார். எப்படி கேட்கிறீங்களோ அப்படி கொடுப்பார். இப்ப நம்ம ஒரு சிவ பூஜை பண்ணணும். அந்த சிவ பூஜை பண்ணணும்னா அதுக்கு உண்டான பொருட்கள் தேவை. அவங்கவுங்க வசதிக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருட்களால சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. திரவிய பொருட்கள் கொண்டு கொடுப்பாங்க. ஒருத்தர் 108 திரவியங்கள் கொடுப்பாங்க, ஒருத்தர் 16 திரவிய, ஒருத்தர் பால் தேன். சாமிக்கு முக்கியமான பிடித்தமான பொருள் என்ன? ஆவினில் கிடைக்கின்ற 5 பொருட்கள்: பால், தயிர், கோமியம், கோசலம், நெய். ஆவினில் 5 உகந்து ஆடு சிவபெருமான். எல்லாரும் கொண்டு சாமிக்கு அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. ஒண்ணுமே முடியலப்பா, நான் வெறுமையோட சாமி பார்க்க வந்துட்டேன், என்னால முடிஞ்சதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப சாமி என்ன பண்ணுவாரு? அருள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். சரி, பூஜைக்கு மாறாக எதையாவது சாமிக்கு நீங்க கொண்டு போய் கொடுத்தா அப்ப அருள் கொடுப்பாரா? இதெல்லாம் பூஜைக்கு உட்பட்ட பொருட்கள் இல்லை அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு போய் சாமிக்கு நீங்க அபிஷேகம் பண்ணீங்க, கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அருள் கொடுப்பாரா? ஒரு அடியார் சாமியை தரிசனம் பண்றதுக்காக போறார். சாமியை தரிசனம் பண்றதுக்காக போறாரு, சாமியை பார்க்கிறாரு, சாமிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவரால் முடிஞ்ச ஒரு அபிஷேகத்தை பண்ணும்போது சாமி என்ன நினைக்கிறாருன்னா, பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்கிடவே. பொருள் பற்றி நல்லா கேட்டுங்க. பொருள் பற்றி மாணிக்கவாசகருடைய திருவாக்கு. பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்கிடவே செருப்பு உற்ற சீரடி, வாய்க்கலசம், ஊன் அமுது, விருப்புற்று வேடனார். புரிஞ்சிச்சா? இப்போ யார சொல்றேன்? வேடனார் செய்த பூஜையில் மனம் குளிர்ந்து ஆங்கே அருள் பெற்று நின்றவர் தோல் நோக்கம் இருக்காருன்னு வருத்தப்பட்டாரு. அவருக்கு ஏதாவது ஒரு பூஜை செய்யணும் ஆசைப்பட்டாரு. விருப்புற்று சும்மா செய்யற பூஜைக்கு சாமி ஏற்றுப்பார். விருப்புற்று வேடனார் செய்கின்ற பூசையில் சேடறிய
மனம் குளிர்ந்து அப்படியே சில்லுன்னு ஆயிட்டாராம். என்ன கொண்டு போனாரு? காலில் செருப்பு, செருப்பு கால், செருப்புட்ட சீரடி. அதை பாருங்க, செருப்புட்ட கால்னு நான் சொன்னேன். மாணிக்கவாச பெருமான் சீரடின்ற செருப்புட்ட சீரடி. வாய் கலசம், வாயில தண்ணி வச்சிருக்காரு, வாய் கலசம். சாமிக்கு அமுது வந்து ஊன் மாமிசம், கருத மாமிசம், வாயில தீர்த்தம். அவர் எப்படி சொல்றாருன்னா, விருப்புற்று விருப்புற்று வேடனார் சேட அறிய சாமி மனம் குளிர்ந்து ஆங்கே அருள் பெற்று நின்றதா தோல் நோக்கம். இப்ப நமக்கு என்ன தேவைங்க? உண்மையான அன்போட சாமி. ஒரு துளசியை கிள்ளிப்பட்ட யாருக்குமே இறைவு கொடுத்தது. ஒரு துளசி ஒண்ணுமே இல்லப்பா, நான் எடுத்துன்னு வரல, ஆனா அவரை பார்க்கணும் ஆசைப்பட்டார், கோயிலுக்குள்ள வந்துட்டேன். இறைவு நமக்கு என்ன வேணுமோ சாமி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். நம்ம கேட்கணும் அவர்கிட்ட. கேட்டதும் கொடுக்கிறவர் யாருன்னா சிவபெருமான் தான். நிறைய பொருள் கொண்டு போய் சாமி கொண்டு இருக்கிறவங்க நிறைய செய்யணும், இல்லாதவங்க இருக்கிறத வச்சு செய்யணும். எதுவும் இல்லையா போய் ஒரு சாமி முன்னாடி ஒரு திருமுறைகள் பாடினாலே போதும், சாமி மனம் குளிர்ந்து நமக்கு அருள் செய்வாராம். யார் சொன்னாங்க? மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். மாணிக்கவாசக பெருமானுடைய வாக்கு என்ன வாக்கு? நம்மெல்லாம் அவரை வணங்கி நிற்கணும், தினந்தோறும் அவரை நினைக்கணும். மாணிக்கவாசகருடைய வாக்கு திருவாக்கு. சாமி தான் அவருக்கு திருநாம பேர் சொல்றாரு. ரெண்டு பேருக்கு சாமி பேர் சொல்றாரு. ஒன்னு அவருக்கு, இன்னொன்னு யாருக்கு? அப்பர் பெருமானுக்கு திருவதிகள் பேர் சொல்றார். இந்த வகையில ஆலயங்களுக்கு மிக சிறப்பு செய்த அடியார் பெருமக்கள்ல சோழர்கள் மிக சிறப்பு வாய்ந்தவர்கள். இந்த சோழருடைய தலைநகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா துறையூர். இந்த துறையூர்ல தான் அவங்க வந்து முடி சூட்டிப்பாங்க, இல்லைன்னா சிதம்பரத்தில் முடி சூட்டிப்பாங்க. சிதம்பரம் அல்லது துறையூர். இந்த சோழ மன்னர்கள் புலிக்கொடிய இமயமலையினுடைய உச்சில நாட்டி பனி தொடர்ந்து அந்த குளிர்ச்சியான நிலவுக்கு கீழே உட்கார்ந்து ஆட்சி செய்கின்ற மாதிரி போக்குடைக்கு கீழே உட்கார்ந்து நேர்மையான ஆட்சி செய்வாங்க. அவங்க காலத்துலதான் சைவம் வந்து மிக சிறப்பா வந்தது. அந்த வகையில புகழ்ச்சோழ நாயனார் மிகவும் சிறப்பு பெற்றவராக நிற்கிறாங்க. நிறைய மன்னர்கள் இருந்தாங்க, ஆனா புகழ்ச்சோழ நாயனார் தான் இங்க 63 நாயனார்ல வராங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எரிபத்தரை பத்தி சொல்லணும். துறையூரை வந்து தலைநகரா கொண்டு ஆட்சி செய்கின்ற அந்த சோழ மன்னன் அங்கிருந்து இந்த வரி வசூலிப்புக்காக பக்கத்தில் இருக்கிற ஊர் கரூர் என்ற ஊர்ல இடம்பெயர்ந்து அங்கேயே அரண்மனையில தங்கி சிவபெருமான் அங்க இருக்கிற ஆநிலையப்பர், சிவபெருமானுடைய திருநாமம் ஆநிலையப்பர், அவருக்கு தினந்தோறும் திருத்தொண்டுகள் புரிஞ்சு அங்கே ஆட்சி செய்கின்ற காலம். அப்ப சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் இருந்தாங்க. சம்பந்தாண்டான் உங்களுக்கு பழைய கதை தான் ஞாபகம் இருக்குதா? சம்பந்தாண்டான்னு ஒரு அடியார். அவர் என்ன பண்ணுவார்னா தினந்தோறும் ஒரு பூ குடல் எடுத்துப்பாங்க. பூ குடல் சொன்னா பூ கூடை. அந்த கூடை வந்து இப்படி நீளமா இருக்கும், அகலமா இருக்க, நீளமா இருக்கும். மேல ஒரு கயிறு போட்டிருப்பாங்க, வச்சுட்டு இப்படி குடிச்சிட்டு போவாங்க. அந்த பூ கூட கொண்டு போய் பறிப்பாங்க. சாமிக்கு பூ பறிச்சு தொடுத்து போடுறதால அந்த சம்பந்தாண்டார் பண்ணிட்டு இருக்காரு. தினந்தோறும் அதிகாலையில் இருந்துச்சு அந்த பூக்கள் மலர்வதற்கு முன்னாடி அந்த பூக்களை பறிச்சு, ஏன்னா அது எச்சில் ஆடக்கூடாதான். அதுவும் பறிக்கும் போது என்ன பண்ணாலும் வாயில டவல் கட்டிப்பாங்க. வாயில ஒரு துணி கட்டிட்டு நம்ம சிவநாமத்தை உச்சரிக்கும் போது அதனுடைய எச்சில் பண்ணக்கூடாது இருக்க ஒரு துணியை கட்டிக்கிட்டு, அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் சிவாலயங்கள. அவரு பறிப்பார். பறிச்சு கொண்டு வந்து உட்கார்ந்து தொடுத்து சாமிக்கு சாத்தி அலங்கார அபிஷேகம் பார்த்து அந்த ஆலயத்தில் கொடுக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அவருடைய இல்லத்துக்கு கூட. இதுதான் தினந்தோறும் அவர் செய்து கொண்டிருக்கின்ற ஆலய வழிபாடு. இப்ப தினந்தோறும் அதை பறிச்சு அங்க பண்ணிட்டு இருக்காரு. எரிபத்தர்னு ஒரு அடியார் அங்க இருக்காரு. 63 நாயன்மார்ல ஒருத்தர் எரிபத்தர்னு திருநாமம். மழுவர்னா போடாரு. விநாயகர் பெருமான் கையில அந்த மழு இருக்கும், சிவபெருமான் கையில அந்த மழு இருக்கும். அந்த கோடாரி கையில வச்சிருப்பார். சிவன் அடியார்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தனா அந்த மழுவை தூக்கி எரிஞ்சிருவாருனால. இப்போ
அந்த ஊர்ல சிவகாமி ஆண்டார் இருக்காங்க, ஆஞ்சநேயர் நடுநிலை நாயகரா இருக்கார், எரிபத்தர் அடியார் இருக்காருங்க. இப்ப கோயில்ல விசேஷம் வருது, நம்ம கோயில்ல 10 நாள் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க. இந்த சம்பந்தாண்டார் வயதான வயோதிகர் என்ன பண்றது தெரியல, சாமிக்கு நிறைய பூக்களை பறிச்சு ஆனந்தமா ஆலயத்துக்கு ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. எல்லாரும் எல்லா பக்கமும் ஓடுறாங்க, இவரால ஓட முடியல, அப்படியே நிக்கிறார். அந்த வந்த பட்டத்து யானை பண்ணிச்சு, அந்த பூக்குடலையை பிடுங்கி கீழே போட்டு நெரிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஓடி போயிடுச்சு. அப்ப இந்த எரிபத்த நாயனார் சாமியை பார்த்து கத்துறார், சிவதா சிவதா ஓலம் ஓலம் சிவதா சிவதா சிவதான்றார். அந்த கையில இருக்கிற குச்சை எடுத்து யானை அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. அந்த பூக்குடைய கீழே கொட்டிச்சுன்ற கோபத்துல அந்த யானைய மதம் பிடிச்ச யானையை அடிக்கிறதுக்காக அந்த குச்சை எடுத்துட்டு ஓடுறார். அந்த யானை துரத்தும் போது அவரால் ஓட முடியல, நின்றுட்டு இருந்தாரு. அந்த பூவை சாமிக்கு நைவேத்தியத்தை, சாமிக்கு அலங்காரத்துக்கு வச்சிருந்த பூவை கொட்டி நாசம் பண்ணிடுச்சேன்னு அவருக்கு எண்ணம் தோன்றும் போது வீரம் தனியா வருது, குச்சை எடுத்துட்டு ஓடுறார். அதுக்குள்ள அந்த யானை ஓடி எங்கேயும் மறந்துச்சு. இப்ப கத்துறாரு, சிவதா ஓலம் ஓலம் இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருந்த திருத்தண்டு இப்ப என்னால பண்ண முடியலையே, நான் என்ன செய்ய போறேன் பெருமானேன்னு அவர் அழும்போது இந்த குரல் எங்க கேக்குது? சிவபெருமானுடைய தொண்டராகி எரிபத்த நாயனார் காதல கேட்குது. அவர் அங்கிருந்து அடியார் வர்றாரு, வந்து ஏதோ நம்ம அடியாருக்கு ஏதோ தீங்கு நடந்து போச்சு அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்கள விசாரிக்கிறார், இங்க என்ன நடந்தது சொல்லுங்க. இது மாதிரி சிவகாமி ஆண்டார் வந்து பூக்குடல பூ கொண்டு வந்தார், இதெல்லாம் பூவை கீழே பட்டத்தியான கொட்டி எல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. இப்ப சாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியல, இந்த பூக்கள் எல்லாம் புண்ணமாயிடுச்சு சொல்லி வருத்தத்துல அவர் கத்திட்டு இருக்கார். உடனே இந்த யானை போன திசையை நோக்கி ஓடுறார். யானை ஓட இவர் ஓட ஓடி போய் யானையை மறைச்சு, அந்த மதம் கொண்ட யானையை மறைச்சு எதில் போய் நிற்கிறார். அந்த யானை ஆவேசமா தாக்க வரும்போது கையில் இருக்கிற அந்த என்ன சொன்ன இது பேரு அந்த மனுவை தூக்கி விசுறாரு. பட்டத்து யானையுடைய தும்பி இறந்து போகுது. ஒரு மன்னனுடைய பட்டத்து யானையை யாராவது தாக்குனாங்கன்னா மன்னனை வந்து போருக்கு கூப்பிட்டதுக்கு சமம். மன்னனை போருக்கு கூப்பிடணும்னா அவருடைய யானையை தாக்குனா போதும், அவரை நேரம் போருக்கு கூப்பிடுறது சமம். இப்போ யானையே கொண்டுட்டார். அந்த யானையை கொண்ட உடனே ஆவேசத்துல அந்த பாகனும் அந்த 4 குத்துப்போர்க்காரர்களும் ஓடி வராங்க. ஓடி வரும்போது என்ன பண்ற, அந்த யானையை அடக்க முடியாத பாகனும் பழுதுபட்டவன் கூட இருக்கிறவங்களும் ஒண்ணு போதவாதன்னு சொல்லி அவங்களையும் சிறை சேதம் பண்ணிடுறார், வெட்டி போட்டார். 5 பேரும் யானையோட சேர்த்து 6 பேர் அங்க வெட்டோடு இறந்து கிடக்கிறாங்க. இந்த தகவல் மன்னனுக்கு போகுது. மன்னன் காதல கேட்டவொன்னு அவர் எப்படி இருக்கு, எனது பட்டத்து யானையே கொண்டுட்டாங்க. இல்ல ஆவேசமா வரா வந்து அங்க கேட்கிறாங்க, எங்க அது நடந்தது? அந்த கோயில் முன்னாடி மன்னா. அங்க வந்த உடனே அந்த 6 பேருக்கு முன்னாடி எரிபத்தர் நிக்கிறார். அப்படி ஜடாமுடி, உடம்பெல்லாம் திருநீரு, ருத்ராட்சம். அந்த வந்த குதிரை வேகத்துல அப்படியே இழுத்து நிக்க வைக்கிறார். அப்படியே நிக்கிறார். அப்படியே மன்னன் அப்படியே குதிரையை நிக்க வச்சு அங்க இறங்கி சிந்திக்கிறாரு. இங்க ஏதோ ஒண்ணு நடக்கக்கூடாதது நடந்திருக்குது. அங்க நிக்கிறவரு சிவனடியார் திருக்கோலத்துல நிக்கிறாரு. அவர் ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டார். அவர் அப்படி தவறு பண்ணிருக்கணும்னா இங்க ஒரு மோசமான நிகழ்ச்சி நடந்திருக்குதுன்னு அப்படியே உணர்றார். நேரம் அடியார்கிட்ட வராரு. வந்தோடனே கேட்கிறார், என்ன நடந்தது சொல்லுங்க. இது மாதிரி சாமிக்கு கொடுக்கறதுக்காக பூ கொண்டு வந்தாங்க அடியார். அதெல்லாம் உங்களுடைய யானை இது மாதிரி பண்ணிடுச்சு. சாமிக்கு அலங்காரத்துக்கு கொண்டு வந்த பூக்களை இது மாதிரி கொண்டதுனால அந்த யானையை நான் கொண்டேன். அதை கட்டுப்பாட்டோட வைக்க முடியாத 5 பேரை நான் தான். இதுதான் சோழர்களுடைய பெருமை. உடனே மன்னன் வந்து முட்டி போட்டு அவர் முன்னாடி நிற்கிறான். அந்த யானை செஞ்ச தவறுக்கு நானும் பொறுப்பு, அது என்னுடைய பட்டத்து யானை. அந்த யானை செஞ்ச தவறுக்கு நானும் பொறுப்பு.
நீங்க ஒரு அடியார் உங்களை பார்த்த உடனே நான் சிந்திச்சுட்டேன், நீங்க ஒரு தவறு செஞ்சிருக்க மாட்டீங்க, தவறு செய்த அளவுக்கு இங்க என்ன நடந்ததுன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த தவறுக்கு நானும் பொறுப்பேற்றுக்கிறேன். நீங்க யானையை கொண்டு மட்டும் போதாது அப்படின்ட்டு நம்ம எரிபத்து நாயனார்ட்ட சொல்லும் போது அவரும் மனம் வருந்தினார். ஆஹா, இப்படி அடியார்களுக்கு பண்போட பணிவிடை செய்யற ஒரு மன்னனுடைய பட்டத்தையாரே நம்ம கொண்டோம், இனிமேல் நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு அவருடைய உடைவாளை எடுக்க போகும்போது மன்னன் தன்னுடைய உடைவாளை எடுத்து கையில கொடுக்கிறான். அதுக்கு முழு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன், என்னையும் சிறை சேதனம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு மண்டிட்டு கையில அடியார் கையில அந்த வாழை கொடுக்கிறார். அந்த அடியார் கையில வாழை கொடுத்தோம்னு அவர் வாங்குறாரு. வாங்கிட்டு யோசனை பண்றாரு, இவ்வளவு ஒரு சிறந்த அடியாருக்கு நான் தீங்கு நினைச்சிட்டேன், இனிமேல் வாழ தகுதி இல்லாதவன் நான் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கத்தியை எடுத்து அவருடைய எரிபத்த நாயனர் தன்னுடைய கழுத்தா இருக்கும் போது அந்த உடைவாள மன்னன் அப்படியே பற்றிக்கிறான். இல்ல, நீங்க அப்படி செய்யக்கூடாது. உடனே மேல இருந்து தேவர்கள் பூமாறி பொழிகிறாங்க. ஒரு அசரீரி எரிபத்தரே, உமது ஆற்றலை தெரியப்படுத்தவே இங்கேயா இதை செய்தோம். அனைவரும் உயிர் பெற்று எழுதுகிறாங்க. 6 பேரும் அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் எரிபுத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்து தன்னுடைய அரச சபையிலேயே வச்சுக்கிறார் சாமி. அந்த மன்னன் தான் இப்ப கருவூர்ல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த மன்னனுடைய பெருமை புரிஞ்சு போச்சா? அதே மன்னன் தான் இப்ப கருவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணியிருக்கார். எல்லாரும் கப்பம் கட்டுற குறுநில மன்னர்கள் அவருக்கு சேர வேண்டியதெல்லாம் சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. அப்ப மன்னர் தன்னுடைய ராஜாங்க மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார், எல்லா பக்கமும் இருந்து கப்பம் வருதா? நம்ம கப்பம் தான் தெரியும், வருது பண்ணா. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் கட்ட மாட்டேன்றாங்க. யார் அவர்? நம்ம எடுத்து போடுற அளவுக்கு அவர்கிட்ட படைகள் அதிகமா? சொல். துறையூர்ல இருக்கார். மன்னனுடைய பேரு அதீதன்னு பேரு. அவர் மட்டும் கப்பம் கட்ட மாட்டேன்றார் மன்னா. உடனே போய் அவர்கிட்ட கப்பம் கேள்வி இல்லைன்னா கொண்டு வா. என்ன கொண்டு வா? தலையை கொய்து கொண்டு வா. உடனே இருந்து படைகள்லாம் போகுதுங்க. பெரிய படையிலேயே சோழப்படை இங்கிருந்து நேர போய் அங்க போர் செய்து எந்த பாதுகாப்பும் இல்லை, இதுக்கு மேல போரிட யாரும் இல்லைன்ற நேரத்தில் நகரத்துக்குள்ள போந்து அங்க இருக்கிற பொன் பொருள், அந்த யானை குதிரை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வராங்க எங்க கருவூருக்கு. ஒரு நாட்டு மன்னன் படையெடுத்து போகும்போது அந்த நாட்டில் தோத்த மன்னனுடைய நிதிகள் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அந்த யானைப்படை குதிரைப்படை இருக்கிற சேவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவோம். அப்படி மொத்த பேரையும் கொண்டு வராங்க. அங்க வந்து போர் நடந்ததுக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு காட்டுறதுக்காக அங்க இறந்து போன போர் படை வீரர்களோட தலையில் குவியல் குவியலா கொண்டு வந்து சாமி சோழ நாயனார் முன்னாடி கொட்டுறாங்க. அப்படியே கோபுரம் மாதிரி. அதை ஒத்து பார்க்கிறார். எல்லாம் மருந்த பொருள் எல்லாம் கொண்டு கொடுத்தாச்சு. யானைப்படையை பார்க்கிறாரு, குதிரைப்படையை பார்க்கிறாரு. எல்லாம் வாய்ப்புல கட்டுங்கன்றாங்க. எல்லாம் போயிடுச்சு. இவங்க எல்லாம் வந்து போரிட்டு இறந்தவர்கள். மன்னன் வந்து போரிட்டு இறந்தவர்களுக்கு மரியாதை செய்து கடமை. இப்ப கூட நம்ம ராணுவத்தில் இருக்குது. ஒரு சண்டை வந்துச்சு, வெளிநாடு, நம்ம பக்கத்து நாடு ஒப்படைச்சோம். இறந்து போயிட்டா அந்த இறந்த உடலை நம்ம கிட்ட சேர்க்கணும். இதுதான் அந்த கையெழுத்து, ஜெனீவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மன்னன் முன்னாடி கொண்டு வந்து தலையை அப்படியே குவியெல்லாம் கொட்டுறாங்க. கொட்டும் போது பாக்குறாரு. பார்த்து சந்தோஷப்படுற நேரத்துல ஒரு தலையில வந்து முடி, ஜடாமுடி இருக்குது. அந்த பொய்து வந்த தலையில ஒரு தலையில ஜடாமுடி இருக்கு. அதை பார்த்தவொன்னா மன்னன் அப்படியே கதிகலங்கி போயிடுறான். ஆஹா,
பெரிய தவறு வந்து ஒரு தோற்றம் கொஞ்சோண்டு ஜடாமுடி அப்பதான் வருதுன்னு வச்சுங்க. நம்ம என்ன சொல்லுவோம், சடை, ஒரு சடை இருக்குது, அந்த தலைமுடியில ஒரு சடை, அதை பார்த்தோன்னா மன்னன் கண் கலங்குறான், முறான். அவங்க என்ன செய்யறது தெரியல, அந்த கண்கள்ல இருந்து கண்ணீரா கொட்டுது. இனிமேல் நான் இந்த ஆட்சி செய்யறதுக்கு, இந்த மண்ணை கட்டி காப்பாற்றுறதுக்கு நான் தகுதி இல்லாதவன். அதனால என்னுடைய மணிமகனத்தை என் மகனுக்கிட்ட ஒப்படைச்சிடறேன் அப்படிங்கும்போது மந்திரிகள் எல்லாம் கண் கலங்குறாங்க. சோழர்களை பத்தி சொல்லும் போது பாண்டியர்களை பத்தி சொல்லி ஆகணும். பாண்டியர்கள் அப்படி பண்ணலையா, என்ன பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அவங்க 3 பேருக்கு 3 சின்னம், சேர சோழ பாண்டியர்கள். சோழர்களுடைய கொடியினுடைய சின்னம் என்ன, புலிக்கொடி. பாண்டியர்களது மீன், சேரர்களது வில் அம்பு. வில் அம்பு 3 வச்சு நெறித்தவராக. சேர நாடுன்றது இப்ப இருக்கிற கேரளம். இப்ப இருக்கிற கேரளா தான் சேர நாடு. சேரமான் பெருமானும் நம்ம ஞாபகம் வரும். சேர நாடு அந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சாங்க. பாண்டிய மன்னர்களும் மிக சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க. பாண்டிய மன்னருக்கு பொண்ணு கொடுக்கிற அளவுக்கு சோழ மன்னர்கள் தயாரா இருந்தாங்க. யாருக்கு பொண்ணு கொடுத்தாங்க, எந்த பொண்ணு எந்த பாண்டிய மன்னன் கேட்டீங்கன்னா சொல்லுங்க. யாரு? மதுரைக்கார சோழ பெண் தானே, மங்கையர்கரசியா? ஆமாவா இல்லையா? மங்கையர்கரசி யாரு? மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை, மாமட மாணி, சம்பந்தர் தேவாரம். சோழ மன்னனுடைய மகள் மங்கையர்கரசி பாண்டிய மன்னனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறாங்க. பாண்டிய மன்னன் திருநீர் பூச மாட்டார். இந்த அம்மா தினந்தோறும் திருநீர் பூசுறவங்க. தன்னுடைய கணவர் மனது வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அந்த திருநீரை சங்கமத்தில் குளிச்சு வச்சுப்பாங்களாம். அந்த இடத்துல போய் சம்பந்த பெருமாள் மொத்த பேரையும் சைவமா மாத்துறார். அந்த கதை உங்களுக்கு தெரியும். அவருக்கு வெப்பு நோய் வருது. அங்க சம்பந்த பெருமானை கூப்பிடுறாங்க. சம்பந்த பெருமான் போறார், திருநீட்டு பதிகம் பாடுறார். அந்த திருநீட்டை எடுத்து கையில கொடுக்குறாங்க. அதை ஃபுல்லா பூசுறாங்க. ஒரு பக்கம் நல்லா இருக்கு. சம்பளர்கள் திருப்பி கொக்கரிக்கிறாங்க. திருப்பி இன்னொரு பக்கமும் அந்த திருநீரை தொடங்கும் போது அவருடைய உடம்பு நல்லா போகுது. அது வரைக்கும் அவருடைய பேர் என்ன, கூன் பாண்டியன். கரெக்ட் தானே? அப்ப அவர் எப்ப நின்றசீர் நெடுமாறன் ஆனார்? கூன் பாண்டியன் எப்ப நின்றசீர் நெடுமாறன் ஆனார்? திருநீர் பூசணம் ஒண்ணவா? அவருக்கு மந்திர உபதேசம் பண்றார் சம்பந்த பெருமான் வைகை ஆற்றங்கரையில. சம்பந்த பெருமான் அந்த கூன் பாண்டியனுக்கு மந்திர உபதேசம் பண்றார். வெப்ப நோயை அவனுடைய வெப்ப நோய் தோதுவா, உனக்கு மந்திர உபதேசம் தரேன் அப்படின்னு வைகை ஆற்றங்கரையில கூட்டிட்டு போய் அங்க மந்திர உபதேசம் பண்றார். இதுக்கு பேர் என்ன? மந்திர உபதேசம் வாங்கிட்டு பேரு தீட்சைன்னு சொல்லுவாங்க. குருநாதர் அவங்களுடைய காதுல ஒரு சிவாய நமச்சிவாயம் சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. அந்த மந்திரம் பாண்டிய மன்னனுக்கு எங்க அருள்றார்? வைகை ஆற்றங்கரையில. என்ன மந்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டுமா? வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் தன்புணர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க இவ்வையகம் உயர்த்திருக்கவே. இதுதான் அந்த மந்திரம். 4 மந்திரம். மன்னனும் ஓங்கியோட எந்திரிச்சு நின்ட்டார். அந்த கூன் அப்பதான் நிமிருது. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். பசுக்களுக்கு புனிதம் பார்த்தீங்களா? அந்தனர் வாழ்க, தேவர்கள் வாழ்க, பசுக்கள் வாழ்க. ஆழ்க தீயதெல்லாம் அழிஞ்சு போகட்டும். தீயதெல்லாம் அழிஞ்சு போட்டு கெட்டவங்க எல்லாம் நல்லவங்களா மாறட்டும். ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே. அந்த அரண் நாமம்னு சொல்லும் போது அவங்களுக்கு அழிவு கிடையாது. ஆழ்க தீயதெல்லாம் எல்லாம் நாசமா போட்டோம். ஆனா இறைவன் அருளால். அப்ப அந்த இறைவன் என்ன பண்ணுவார்? அந்த தகுதி இல்லாத அந்த தவறு செய்றவங்களுடைய
அறியாமையெல்லாம் மறைச்சு நல்வழி பண்ணிடுவார். அதைத்தான் அங்க அப்படி சம்பந்தப்படுறது. ஆளுக தீயதெல்லாம் அரண் நாமமே. சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி ஒருத்தர் திட்டினா அவங்க நல்லா இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ஒருத்தர் திட்டினா அவங்க நல்லவங்களாகுவாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ கெட்டவங்க மட்டும் நல்லா இருக்காங்க. சாமி கெட்டவனுக்கு மட்டும் நிறைய கொடுக்குறாங்க. எங்களுக்கு என்ன கொடுத்தா? அவங்கதான் நல்லா இருக்காங்க. சாமி ஒரு பெரிய முதலாளி. ஒரு பெரிய இடத்தை வாங்குறார். ஒரு பெரிய நிலப்பரப்பு வாங்குறார். வாங்கி சுத்தி காம்பவுண்ட் போட்டு அது உள்ள என்ன பண்றாரு, அந்த விளைநிலமா மாத்துறாரு. அதை அந்த விளைநிலத்துல பயிரிட போறாரு. இப்போ நிறைய பல வகைகளை பயிரிடார். மரம், செடி, கொடி, பலவிதமான விதைகளை அங்க தூவுறாரு. அதுக்கு நீர் வேணும் இல்லையா, தண்ணி வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு கிணத்தையே வெட்டுறார். வெட்டி அந்த கிணத்துல இருக்கிற நீரை பாய்ச்சுறார். பாய்ச்சி அந்த விதைகள் எல்லாம் போட்டு முளைய வைக்கிறார். முளைச்சு வருது எல்லாம். என்ன மா, பலா, வாழை, கொய்யா, அதுக்கப்புறம் நம்ம மருத்துவ குணங்கள் கொண்ட வேப்ப மரம், முருங்கை மரம், இப்படி எல்லா மரங்களும் வருது. இப்போ அந்த மண்ணு ஒரே மண்ணு தான். இந்த மண்ணு என்ன ஒரே அதே தண்ணி, ஒரே மண்ணு. மரங்கள்லாம் செழித்து வளர்ந்து கனிகள் கொடுக்கிற நேரம். ஆனா ஒரு கனி ஒரு சுவையா இருக்குது. வேப்பங்காய் எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். கொய்யாக்கா ஒரு விதமான சுவை, மாம்பழம் ஒரு விதமான சுவை. ஆக மனிதர்கள் எல்லாம் இப்படிதான் நம்ம படைக்கப்பட்டோம் சிவபெருமானால. அந்த பெரிய அந்த விவசாயி யார்? அந்த முதலாளின்னா சிவபெருமான் தான். அவர் தான் அந்த பூமிக்கு சொந்தக்காரர். அவர் தான் விதைகளை போட்டார். அதுல ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் கெட்டவர். கெட்டவங்களுக்கு நல்ல குணம் இருக்கும். நம்ம அது கெட்டதை மட்டும் பார்க்கிறோம். எப்ப ஒருத்தர் பாதிக்கப்படுறாரோ அப்போ அவரு அந்த சம்பந்தப்பட்ட மனிதர் கெட்டவன். ஒரு காட்டு எருமை மேய்ஞ்சிட்டு இருக்குது. நிறைய புல்லு பச்சை பசேல் இருக்குது. அந்த புல்ல மேயறது மான்கள் கூட்டம் தான் அங்க மேயும். அந்த இடத்துல ஒரு காட்டு எருமை மேய்ஞ்சிட்டு இருக்குது. ரெண்டு மான் ஓரமா நின்று வேடிக்கை பார்க்குது. அப்படியே. ஆனா அந்த எருமையோட சிங்கம் புலி தான் ரொம்ப நல்லது. ஏன்னு ஒரு மான் கேட்டது. அப்ப சொல்லிச்சா, அதே பாரு, அது எந்த புள்ளையுமே சாப்பிடல, அது பாட்டு போகுது. அந்த எருமை பாரு ஃபுல்லா எல்லாத்தையும் சாப்பிடுது. அப்போ இந்த சிங்கம் புலி தான் ரொம்ப நல்லது. புரிஞ்சுச்சுங்களா? யார் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் மாறும். கெட்டவங்க கிடையாது. எந்த சூழ்நிலையில தவறு பண்ணா அவங்களுக்குள்ளேயும் நல்ல குணம் இருக்கும். அதே போலதான் நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி சாமி படைச்சார். ஒரே மண்ணு, ஒரே தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி தனியாக பாட்டில் கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் ஒரே தண்ணி தான் எடுத்தவங்க அதை ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டாங்க, அப்படியே குடிச்சாங்க. ஒரு அடியாருடைய போர்ல இறந்து போன அடியாருடைய சிரசுல அந்த ஜடாமுடி இருக்க கண்டு, ஒரு அடியாருக்கு நான் துன்பம் செஞ்சுட்டேன், இந்த நாட்டை மொத்தமா ஆட்சி செய்யணும் நான் நினைச்ச அதுக்குள்ள அடங்குற ஒரு அடியார், அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அதனால இனிமேல் நான் உயிர் வாழ மாட்டேன், என்னுடைய முடியை துறக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து அந்த குண்டத்தில் இறங்கி சிவபெருமானுடைய திருவடி சென்றார். அதுதான் அவர் செஞ்சது. ஆக நம்ம அந்த வழி நம்ம அடியார் பெருமக்கள் எல்லா சிறப்பும் பெற்று மன்னன் போல மனதளவுக்கு வாழலாம் இல்லையா? நமக்கு கோட்டை வேண்டாம், கொடி வேண்டாம். நம்ம கொடி விடை கொடி. நம்ம தலைவர் சிவபெருமான். நம்ம கொடி விடை கொடி. தான்மொழிய பேரறிஞரே புத்தூர் ராமாரம் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ள வித்தகர் தான். அப்புறம் என்ன? ஏறுற பூமியில் வாயாறு நாம் பாடி மகிழ்ந்தேலோர் என்பாவாய். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம தான் நாட்டினுடைய மன்னன். நம்ம தலைவன், நம்ம குறுநில மன்னன் சிவபெருமான், நம்ம பெருந்தலைவர். அதையும் சொல்லிட்டாரு. நமக்கு என்ன சின்னம், நீங்க என்ன சொல்லணும் சொல்லிட்டாரு. சின்னங்கள் கேட்க
சிவனண்டே வைத்திருப்ப என் சின்ன சைவ சின்னடா சிவபெருமான்டா விடை கொடுத்தா என் சின்ன என் கொடி சின்னங்கள் கேட்க சிவனண்டே வைத்திருப்பாய் தென்னா என்ன மூர்த்தி சேர் விளைவிப்பாய் என்னானே என்னரேன் இன்னமது என்றெல்லாம் சொன்னாங்கள் வெவ்வேறு இன்னும் எழுதியோ பன்னஞ்ச பேரையர் போல் வாழா கிடத்திய என்னை புள்ளி பரிசேலர் போல இந்த சிவபெருமான வணங்காத நீ தூங்கிட்டு இருக்கிய அதனால உனக்கு என்ன பலன்னு கேட்கிறார் மாணிக்க வாசக பெருமான். அப்ப இன்னிலிருந்து நம்ம சின்ன என்ன இதுவரைக்கும் அமைதியாக கேட்டுக்கொண்ட அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருப்பாதங்களை என் சென்னி மேல் வைத்து வணங்கி நமக்கு மாதந்தோறும் இந்த சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களை வணங்கி நமக்கு அனுமதி கொடுத்து ஆவண செய்து தருகின்ற ஆலயத்தை அரங்காவர்கள் அனைவரையும் வணங்கி இதோடு நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.